ஈரோடு மாவட்டம் பண்ணாரி அம்மன் கோவில் குண்டம் திருவிழா பூச்சாட்டுதலோடு தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருது. அதுவும் அந்த கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்குதல் விழாவிற்காக சப்பரம் புறப்பாடு மற்றும் உற்சவர் வீதி உலா சிறப்பாக நடைபெற்று வருது. இந்த ஒரு விழாவில் பாருங்க, பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்கிட்டு அம்மனை வழிபட போகிறாங்க. பூச்சாட்டுதல் விழா கடந்த சில நாட்களாகவே நடைபெற்று வந்துட்டுருக்கு. மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் அம்மன் திருவீதி உலாவோட இந்த பண்டிகை நிறைவடையும். குண்டம் திருவிழாவை ஒட்டி பண்ணாரி அம்மன் உற்சவர் அருகில் உள்ள கிராமங்களுக்கு வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய நிகழ்வும் நடக்கும். அதே போல சிக்கராம்பாளையம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து அம்மன் சப்பாரம் புறப்பாடு சிறப்பு வழிபாடுகளோடு நடக்கும். குண்டம் விழாவை முன்னிட்டு அம்மன் தரிசனம் செய்ய தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பண்ணாரியில் இப்போ குவிந்து வராங்க. வரவிருக்கக்கூடிய குண்டம் திருவிழா நிகழ்வுகள் குறித்து நாம் இந்த பதிவில் முழுமையான விளக்கத்தையும், அன்னை எப்படி தோன்றினாங்க, அன்னையின் அருள் என்ன அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பண்ணாரி அம்மனோட பரிபூர்ண அருளாலும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு பண்ணாரி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா பண்ணாரி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு பண்ணாரியை வேண்டிக்கிட்டு அந்த மந்திரத்தை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அன்னையினோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்னையிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பாருங்க, அம்மனோட அருளாசிகள் பெறக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அது அப்படின்னு முழு வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் கோவிலில் குண்டம் விழாவை ஒட்டி அம்மன் வீதி உலா ரொம்பவுமே கோலாகலமாக நடைபெற்று வருது. தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் பிரசித்தி பெற்ற ஆலயம் பண்ணாரி மாரியம்மன் கோவில். திங்கட்கிழமை இரவு பூசாட்டத்திலோட இந்த திருவிழா துவங்கியிருக்கு. திருவிழாவை ஒட்டி பண்ணாரி அம்மன் உற்சவர் கிராமம் தோறும் 7 நாட்கள் வீதி உலா வரும். வீதி உலா அன்னை பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம். அதன்படி கோவிலிருந்து புறப்பட்ட பண்ணாரி அம்மன் உற்சவர் முதல்ல சிக்காரம்பாளையம் சென்று அங்கு வழிநெடுகளும் மக்கள் புனித நீர் ஊற்றி மலர்களை தூவி அம்மனை வரவேற்பாங்க. வீதி உலா அம்மனுக்கு மக்கள் தேங்காய் உடைத்து பழம் வைத்து வழிபாடு செய்கிறாங்க. அதை தொடர்ந்து கொளத்தூர் மாரியம்மன் கோவிலுக்கு சப்பரத்தில் வந்த அம்மனை மக்கள் சிறப்பாக வரவேற்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் உற்சவர் சப்பரம் வைத்து மக்களால் வணங்கப்படும். கிராம வீதி உலா முடிஞ்சு உற்சவர் சப்பரம் வெள்ளியம்பாளையம் புறப்பட செல்லும். தொடர்ந்து கொத்தமங்கலம், முடுக்கன்துறை, வெள்ளியம்பாளையம், புதூர், அக்கரைத்தப்பள்ளி, ஐயன் சாலை, இந்த மாதிரி 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற போகுது. விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்குதல் மார்ச் 31ஆம் தேதி வெகு விமர்சையாக நடக்க இருக்கு. நாம் இப்போ இந்த அன்னை எப்படி தோன்றினாங்க, அன்னையின் சிறப்பு என்ன அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் வாங்க நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம், அதாவது மைசூர் சொல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பண்ணாரி அப்படிங்கிற ஊரில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 361 மீட்டர் உயரத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. பண்ணாரி அம்மன் வரலாறு ரொம்பவுமே மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புராணமாக இருக்குங்க. என்னன்னா, அந்த காலத்தில் பாருங்க, வண்ணர் சமுதாயத்தை சேர்ந்த கணவன் மனைவி சலவை துணி துவைக்கிறதுக்காக ஒரு பெரிய மலை மேலே ஒரு ஆற்றுல துணியை செலவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பெண் பாருங்க நிறை மாத கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சலவை துணி துவைக்கும் வேலையில் கடுமையான மழை பெஞ்சிருக்கு. அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி வந்திருக்கு. அந்த கணவனும் தன் கொண்டு வந்த சலவை சேலைகளை கொண்டு நாலாபுறமும் அதை கட்டி தன்னோட மனைவிக்கு அவரே பிரசவம் பார்த்துருக்கிறாரு. அந்த பிரசவத்தில் 2 குழந்தைகள் பிறந்ததா புராண வரலாறு, செவிவழியா வரலாறு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு குழந்தைய அவர் தூக்கியதாகவும் மற்றொரு குழந்தைய இருவராலும் தூக்க முடியாமல் அந்த இடத்துல அப்படியே நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அருகில் இருந்த தாலியில் வச்சுட்டு 3 பேரும் சென்று நடந்ததை ஊர் கவுண்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த குழந்தைக்கு இருக்கிற இடத்துக்கு எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லோரும் வந்துமே அந்த குழந்தைய தூக்க முடியல. அதுக்கப்புறம் இரும்பு கடப்பாரை வச்சு அந்த தாலியை தூக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. அப்பயுமே அந்த குழந்தைய தூக்க முடியல. அதே போல் அந்த குழந்தையின் வலது மார்பில் கடப்பாரை பட்ட உடனே ரத்தம் கசிஞ்சு வந்திருக்கு. அதை இன்றளவுமே நாம் பூஜையில் உன்னிப்பாக கவனிச்சா அம்மனின் வலது மார்பில் சிறு காயங்கள் இருப்பதை காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தாலியின் உள்ளேயே அந்த குழந்தை காலையில் சென்று பார்க்கும் பொழுதும் பெண் குழந்தை வடிவாக அம்மன் எழுந்தருளிருக்காங்க. அந்த சமயத்தில்
அம்மனே கனவுல வந்து தனக்கு திருவிழா நடத்தணும் அப்படின்னு கூறியதாகவும் வரலாறு சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் ஊர் திருவிழா அனைவரும், அதாவது கொங்கு நாட்டு வழக்கப்படி பச்சை மாவு எடுத்து வடக்கு திசையில் சென்று அன்னையை வழிபாடு செய்கிறாங்க. அதே போல் அப்போ அந்த சலவை தொழிலாளி பெண் தனது குடும்ப வறுமை காரணமாக பச்சை மாவுக்கு பதிலாக புளியங்கொட்டையை கொண்டு இடித்து அதில் மாவு செய்து தெற்கு நோக்கி சென்றிருக்கிறான். அந்த புளி மாவுக்காக அம்மனே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி காட்சி அளித்ததாகவும் சொல்லப்படுது. அது இன்றளவும் அம்மனின் அமைப்பு அப்படிதாங்க இருக்குது. இன்றளவும் வண்ணார் சமுதாய கடவுளா வண்ணார் பெண்ணாக காணப்படுகிறாள் அன்னை. அதே போல் கோவில் நிர்வாகம் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறுகிற குண்டம் தீ மிதி, அதாவது பூக்குழி திருவிழா ரொம்பவுமே ஒரு விமர்சையான திருவிழாவாக பார்க்கப்படுது. பண்ணாரி மாரியம்மன் கோவில் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் வட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த பண்ணாரி அம்மன் கோவில் சத்தியமங்கலத்திலேருந்து மைசூர் செல்லும் சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலை 209 அமைஞ்சிருக்கு. பண்ணாரியம்மன் கோவிலிருந்து இந்த திம்பம் மலைப்பகுதி ஆரம்பமும் ஆகுது. இந்த கோவிலோட தெற்கே சுமார் 6 மைல் தொலைவில் பவானி ஆறு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடுது. இந்த ஆற்றில் தான் பவானிசாகர் அணையும் கட்டப்பட்டிருக்கு. இது ஒரு மிக சிறந்த சுற்றுலா தலமாகவும் இருக்குது. சத்தியமங்கலம் வழியாக பண்ணாரி நாம் போக முடியும். அதன் போகும் வழியில் பாருங்கள், நுணமத்தி தோரணப்பள்ளம் அப்படின்னு 2 பள்ளம் வரும். இதில் தண்ணீர் நிறைய இருக்கும். பண்ணாரியம்மன் திருக்கோவில் அழகிய கோபுரத்தோட அர்த்த மண்டபம், மகா மண்டபம், சோபன மண்டபம் முதலியவற்றோட தூண்களின் அற்புத சிற்ப வேலைப்பாட்டோடு அழகாக காட்சியளிக்குது. வனத்தின் மேற்கே சுமார் 3 மைல் தொலைவில் ஒரு ஆலமரத்தடியில் மாதேஸ்வர கோயிலும் அமைஞ்சிருக்கு. அங்கே தீர்க்க கிணறும் இருக்குது. இங்கே ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் பெரிய திருவிழா நடக்கும். திருவிழாவுக்கு பாருங்கள், கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட மற்ற மாவட்டத்திலிருந்தும், ஏன் கர்நாடக மாநிலத்திலிருந்தும் ஏராளமான மக்கள் இந்த திருவிழாவில் கலந்துக்கிறாங்க. கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்கு திருவிழா அன்னைக்கு ஈரோடு மாவட்டம் முழுவதுமே உள்ளூர் விடுமுறை விடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழாவாக பண்ணாரி அம்மன் திருவிழா மக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. புலிகள் காப்பகம் தேசிய புலிகள் ஆணை உத்தரவுப்படி தமிழகத்தில் 4வது புலிகள் காப்பகமாக சத்தியமங்கலம் வனக்கோட்டத்தில் உள்ள 1,04,000 ஹெக்டர் வனப்பரப்பு புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் 2013 டிசம்பர்லேருந்து இந்த நடைமுறை வந்திருக்கு. சக்தி வனக்கோட்டத்தின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் கர்நாடக வனப்பகுதியும், தெற்கே நீலகிரி மற்றும் கோவை வனக்கோட்டமும், கிழக்கு ஈரோடு வனக்கோட்டமும் எல்லையாக அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை, மான், செந்நாய், கரடி உள்ள ஏராளமான வனவிலங்கு இங்கே இருக்குது. 25க்கும் மேற்பட்ட புலிகள் உள்ளதாக கணக்கெடுப்பும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் அன்னை பண்ணாரி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிச்சுட்டு வராங்க. இந்த கோவில் சத்தியமங்கலத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலும், ஈரோட்டிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. உச்சிக்காலம், காலசாந்தி, அர்த்தசாமம், சாயரட்சை போன்ற பல முக்கிய பூஜையும் சடங்குகளும் வெகு விமர்சையாக செய்யப்படுது இந்த ஆலயத்தில். அடர்ந்த காட்டில் இது தெற்கு நோக்கிய கோவில். மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய 3 திசைகளிலும் தாவரங்கள் வளர்ந்திருக்கும். அழகான மலைகள் மற்றும் குண்டுகள் அமைஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் இந்த இடத்துல எதுவுமே இல்லாததால் கிராம மக்கள் காணங்கு என்ற மூலிகையை கொண்டு கட்டிடம் கட்ட தொடங்கியிருக்காங்க. அதுக்கு கூரை உருவாக்க அதுக்கு பதிலாக இப்போ டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. அவங்க மக்களின் நிதியை பயன்படுத்தி மீண்டும் கட்டிடத்தை புதுப்பிச்சிருக்காங்க. இப்போது கோவிலும் ஒரு குவிமாடத்தோட ஒரு கருவறை அழகாக அமைஞ்சிருக்கு. கோவிலை சுற்றி இன்னும் பல கோவில்கள் இருக்குது. இங்கு பொம்மரையான், விநாயகர், சருகு மாரியம்மன், மாதேஸ்வரன், முனியப்பன் அப்படின்னு பல தெய்வங்கள் குடிகொண்டிருக்காங்க. அர்த்த மண்டபத்தின் மேற்கு பகுதியில் பொம்மராவின் கோயில் அமைஞ்சிருக்கு. கோவிலின் தெற்கு பகுதியில் மாதேஸ்வரன் அம்மன் வீற்றிருக்காங்க. கோவிலின் குளத்திற்கு அருகில் மேற்கு நோக்கி சிறிய கோவில் ஒன்று இருக்குது. கோவிலோட மேற்கு பகுதியில் ஒரு குழி அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே பருவமழையில் தண்ணீர் சேமிக்கப்படுது. கோவிலின் இடதுபுறம் பாருங்கள், வண்டி முனியப்பர் சன்னதியும் இருக்குது. சோழர்களுக்கு இது ஒரு முக்கியமான தெய்வம். அவங்க இங்கே அஞ்சலி செலுத்துவாங்க. குண்டம் திருவிழா தமிழ் மாதமான பங்குனியின் போது நடக்குது. பிரசித்தி பெற்ற திருவிழாவாக இருக்குது. இதன் போது பக்தர்கள் வருகை அதிகமாக இருக்கும். முழு இடமும் அலங்கரிக்கப்பட்டு இங்கே அழகாக திருவிழா ரொம்பவுமே விமர்சையாக நடக்கப்படுது. திருவிளக்கு பூஜை நடக்கும் பொழுது ஏராளமான பெண் பக்தர் கலந்துப்பாங்க. தென்னிந்தியா முழுவதிலிருந்தும் மக்கள் அம்மனை வணங்குவதற்காக இந்த கோவில் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. கூட்டம் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும்.
இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பண்ணாரி அம்மனின் பரிபூரணமான ஒரு அருளும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அணுகினருளால் அனைவரும் நலமாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.